வணக்கம் சாமி. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்களுக்கு சால்வ் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அட்டாக் போனேன். அப்போ நான் ஆக்சுவலி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேங்க. பார்த்தா திடீர்னு கேரன்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லிடுச்சு மக்களே. இதோட நான் 5th டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரே பிரச்சனையாக இருக்குது மக்களே. அப்டேட் பண்ணி வச்சுப்போம் மீட்டர் ஷவர். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஒரு அட்டாக் பண்ணிட்டு இந்த பில்டர் பேஸுக்கு போய் ஒரு அட்டாக் பண்ணிடணும். ஏன் ப்ரோ மெதுவாகவே ஒரு வீடியோ ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. ஏன்னா அவ்வளோ எம்பி இது தாங்காது. இது எடுத்து அப்புறம் நான் இதுலேருந்து வாட்ஸ்அப் எனக்கே அனுப்பி அப்புறம் லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஐயோ எவ்வளோ வேலை இருக்குது நம்மளுக்கு. அதுக்குள்ளே ஒரு நல்ல பேச காட்ட மாட்டேங்குது. சீக்கிரம் காட்டு. ஆனவுன்னா இந்த புதர் அப்படியே மாற்றுது. சூப்பர். அப்படி தாண்டா ஒரு பெரிய கலெக்டரு நம்மளுக்காக 2 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேங்குது. சூப்பர் பேஸ் டப்பு அட்டாக் பண்ணிட்டு போயின்னே இருப்போம். இது வச்சு ஸ்வாயிங்னு நட்டோன்னா பாயிங்னு பாதி காணி. அப்புறம் இங்கே பாதி தான் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்ம குயின் செத்துருவோம். குயின் எதுவும் பண்ண முடியாது நம்ம குயினை. ஏன்னா பாவம் இந்த குயினால் எல்லாம் பண்ண முடியாது ஆக்சுவலி இந்த குயினுக்கு. ஓகே, எங்கே ஆட் டிஃபென்ஸ் சொல்லி அந்த பக்கமாக அப்படியே போடணும் மக்களே. ஃபஸ்ட்டு ஏஸ்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இந்த இடத்துலேருந்து ஏஸ்ட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், டப்புன்னு அந்த ஏர் கிராக்கர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. வார்டனோட எபிலிட்டி சரியாக போயிட்டுருக்கு. தனித்தனியாக போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான், ஒரு ரேடியில் முடிச்சுட்டாங்க பார்த்தீங்களா மக்களே. ஒரு ரேடியில் யார் இந்த ஏர் டிஃபென்ஸு சரி என்ன ஆர்ச்சர் டவரு. அவ்வளோதான், ஃபினிஷ். பேட்டில் முடிஞ்சு. நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. கரெக்டாக 2 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. அதனால் டப்புன்னு பில்டர் பேஸுக்கு போயிட்டு இன்னொரு பில்டர் பேஸ் அட்டாக் பண்ணிட வேண்டியது தான். ஏன் நம்மளுக்கு பில்டர் பேஸ் அட்டாக் பண்ணாமல் இருந்தால் பில்டர் பேஸ் கோச்சுக்கணும்ல, அதனால தான். ஓகே, 1 2 3 அவ்வளோதான். இல்லை வால் பிரேக்கர் ஒன்று வச்சுப்போம். வெடிகுண்டு முருகேசன் போட்டாச்சு. வெடிகுண்டு முருகேசன் அவனோட வேலைக்கு கட்டிட்டான். ஒரு சைட்லேருந்து பார்த்தா ஒரு சைடில் விழுங்க. இது கொஞ்ச நேரம் அடி வாங்குவோம். அதுக்கு பின்னாடி இந்த இவனுங்க 2 பேர் எலக்ட்ரோஃபயர் விசாட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இவனுக்கு எபிலிட்டி ஆன் பண்ணிட்டான்னு வைங்களேன், டப்புன்னு அடிச்சுட்டு இருப்பான். சீக்கிரமாக அடித்து முடிச்சிடுவான். அந்த இதுக்கிட்ட மட்டும் போயிடாதரா. அந்த க்ரஷர்கிட்ட போனானுங்க. அதான் அதுக்குள்ளே இந்த எலக்ட்ரோஃபயர் விசாட் தூரத்துலேருந்தே அமைக்கிடுவானுங்க. ஆனால் அந்த க்ரஷர்கிட்ட போனான்னு வைங்களேன், டொப்புன்னு அடித்து சமையல்ட்டு கம்மி பண்ணிடும். இதோட எபிலிட்டி யூஸ் பண்ணல இப்போ வரைக்கும். இப்போ தீபாவளி டைம் வந்தாலே மக்களை வெளியெல்லாம் ஃபுல்லாக புகையாக இருக்குது. எல்லோரும் இதாக பண்ணிட்டுருக்கானுங்க. வெடிச்சிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு ஐயோ ஒரே நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குது. ஓகே, ரொம்ப பேசாமல் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஓகே ஃபஸ்ட்டு இது 2த்தையும் போட்டோம். ஐயோ நான் நடந்தது வேறு, இது வேறு வேறையே. ஐயோ எல்லாம் தீர்ந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? பின்னாடி ஒன்று போட்டேன்னா எப்படியோ வந்துருச்சு. இந்த க்ரஷர் வேறு செம்ம டேமேஜ் பண்ணுது. ஏன்டா 2 பேரும் சேர்ந்து அடி வாங்க போகிறீங்களாடா? சேர்ந்தே சொல்லுவோமேட்டு 1 2 3 டொமால் செமையாக இருக்குது மக்களே. அப்படியே எலக்ட்ரிக் மோடுக்கு பாருங்கள். இது என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டி அப்படியே விடும். என்ன பண்ணுறோம், ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை மக்களே. 4 இது டிஃபென்ஸ் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னு வைங்களேன், சல்லு எல்லா டிஃபென்ஸும் உடச்சி போயிட்டே இருக்கும். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் அவன் ஒருத்தன் டிஃபென்ஸ் பண்ணியிருப்பான், பார்க்கலாம். பயந்துருச்சு. இவர் ஒரே ஆக்ரேட்டரோட வந்திருக்கான். ஒரே ஒரு ஆக்ரேட் விட்டானே பயந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. என்னை பார்த்தெல்லாம் பயப்படுறானுங்க. ஐயோ இவங்களாம் எங்கேருந்துனா பிடிச்சிட்டு வந்தீங்க. ஓகே, நம்மளோட டிஃபென்ஸ் லாகில் ஒன்று காட்டுற மக்கள் இங்கே பாருங்கள். ஒருத்தர் அடிச்சிருப்பான் நம்மளும் திருப்பி அடிச்சிருப்போம். கொஞ்சம் நேரம் அவன் யோசிப்பான், பயப்பட யோசிக்கும். என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒரே நிமிஷம் மக்கள். அந்த இன்ஃபர்னோ டவர் வெடி வச்சுட்டு நம்ம என்ன நினைப்போம், பயப்பட கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பாக்கி இருக்கலாம் தூக்கி இந்த ஏர் டிஃபென்ஸ் மேலே போட்டான். கரெக்டாக அதை இன்னும் ஒன்று இருக்குது, அதை போட்டு உடச்சிருவான்னு பார்த்தா லூசு போய் அங்கே போய் போட்டு வந்துட்டேன்.
அதை எடுத்து இங்கே போட்டிருந்தா இன்ஃபர்னோ டவராவது போயிருக்குமேடா. எங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க? ஒரு ட்ராகன்லாம் இங்கே ரிலீஸ் பண்ணுறானுங்க. ட்ராகன் வந்துட்டுருக்கு. பின்னாடியே நம்ம இங்கே ஏர் ஸ்வீப்பர் இருக்குல்ல தள்ளி விட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்கவே முடியாதுன்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ பாருங்க லெவல்லாம் 7 15லாம் கொண்டு வந்துட்டு ஏன்டா இவ்வளோ பெரிய பேசுக்கு இவன் எந்த டவுனா லெவல் கூட எனக்கு தெரியல. பாவமாக இருக்குப்பா இப்படி பார்த்தா. லூட்டு நிறையா இருக்கு. லூட்டை மட்டும் அடிச்சுட்டு போயிடலாம்னு வச்சுருக்கோம். பார்த்தா லூட்டும் கிடைக்கல. கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க இப்போ இல்லை என்ன பண்ணுவேன். அவ்வளோதான் ஆல்ட்டு கொஞ்சம் மாட்டிக்கிட்டு அதான் இவனும் முடிஞ்சான். இந்த ட்ராகன் ட்ரையிலும் முடிஞ்சிருச்சு. பின்னாடி 2 ட்ராகனு நான் வரலண்ணா சாமியாக இங்கே ஓடுறாங்க. நான் அடி வாங்குற தயாராக இல்லை. ஆனாலும் இந்த ஈவில் ஆல்ட்ரு விடமாட்டேன்னு சொல்லிட்டு தடியாக அடிக்குது மக்கள். அடி வாங்கினாலும் சேர்ந்தே தான் அடி வாங்கினா 2 பேர் நின்றுருக்காங்க. ஐயோ டெஸ்ட்லாம் போச்சா? அவ்வளோதான் சீக்கிரம் முடிய போகுது. அதான் ஸ்லோ மோஷனில் நான் வரேன்டாங்கிற மாதிரி வரான். ஏன்னா இவனை ஸ்லோ மோஷனில் பார்த்தா நல்லா இல்லை. ஸ்பீடாகவே பார்ப்போம் அவனை. அவ்வளோதான் மக்களே முடிச்சு விட்டிங். பாவம் பயப்புடைக்கு ஒரு இது கூட கிடைக்காம போயிட்டான். 4 டிராஃபி வச்சுட்டு எனக்கு 40 டிராஃபி ஓசியில் வந்துருச்சு. ஓகே மக்களே அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று காட்டணுன்ட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன் நான் ரேங்க் 2ல் இருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள் லீடர் போர்டில். ஓகே மக்களே பாய் பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். பாய் பாய். அடுத்த வீடியோவை நாம் பார்ப்போம்.